இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு நாங்க போராடிட்டே இருக்கோம். மற்ற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி மாதிரி நாங்கள் வெறுமன வந்தா செய்வோம் சொல்ற நபர்கள் நாங்கள் கிடையாது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், பாலிய வன்கொடுமை, கஞ்சா, சாராயம் எல்லாத்தையும் விற்கிறது செய்யறது இந்த கொடுமையாளர்கள் காரணம். சாராய கடை நடத்துவது இந்த அதிமுக அரசு. சாராய கடை நடத்துவது இந்த அதிமுக அரசு. இங்க துப்பாக்கி சூடு நடத்த கொண்டது இந்த அதிமுக அரசு. இங்க இருக்கக்கூடிய கஞ்சா கடையில போல பார்த்தது இந்த அதிமுக அரசு. எப்ப 10 வருஷம், இப்ப 5 வருஷம் திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தை தீர்க்கிறக்கா. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் என்ன? தவறான தலைவர்களுக்கு, கை சின்னத்துக்கும், உதயசூரியனுக்கும், ரெட்டலைக்கும் தவறா காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு இந்த நாட்டை நாசப்படுத்திட்டாங்க. அந்த தவறுகளுக்கெல்லாம் தீர்வை ஏற்படுத்தணும். அன்பான தாய் தமிழ் உறவுகளே, நான் தான் நாம் தமிழர் கட்சியில வேட்பாளரை போட்டியிடக்கூடிய நபர். என்னுடைய பேர் சிவசங்கரன். நான் படிச்சிருக்க படிப்பினான அந்த துண்டர்கில இருக்கு. ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கெல்லாம் படிச்ச படிப்பை விட்டு பார்த்த வேலையை விட்டு வந்து நிக்கிறேங்கம்மா. அம்மா 15 வருஷமா தோத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. 15 வருஷமா இந்த நாம் தமிழர் கட்சி தோத்துக்கிட்டு இருக்கு. 15 ஆண்டுகளாக ஏதோ இந்த சின்னத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கம்மா. இந்த சின்னமோ இந்த கட்சியோ நீங்க பார்த்திருப்பது அரிது. ஏன்னா நாங்க மற்ற கட்சிகள் மாதிரி காசு கொடுக்க மாட்டோம், கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம். இருக்கிற என்னுடைய தாய்மார்களையோ அண்ணன்மார்களையோ நாங்க கொண்டு போய் மொத்தமா லாரியில அடைச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல மாநாடு நடத்த மாட்டோம். எங்களுடைய கொள்கை சார்ந்து எங்கள் கொள்கை ஈர்ப்பின் மேல் வரக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை வைத்துதான் நாங்கள் அரசியல் செய்கிறோம். இந்த அரசியல் கட்சி வெறும் இளைஞர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. 5 வருஷமா தேர்தல் நினைக்கிறோம். 15 ஆண்டுகளாக தேர்தல் களத்திலே போட்டியிட்டு கொண்டே இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு நாங்க போராடிட்டே இருக்கோம். மற்ற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி மாதிரி நாங்கள் வெறுமன வந்தா செய்வோம் சொல்ற நபர்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்தால் செய்வோம், வராவிட்டால் செய்வதற்காக போராடுவோம். நாங்க வந்தா நல்ல சாக்கடையை கொடுப்போம், தரமான சாலையை கொடுப்போம், தரமான தேர்தலுக்கு கொடுப்போம். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் தரமான கல்வி, தரமான மருத்துவம், சரிசமமான கல்வி, எம்எல்ஏ எம்பிக்கு ஒரு கல்வி, சாதாரண ஏழைவாய்க்கு ஒரு கல்வி அப்படி இருக்காது. நீங்கள் நானும் எந்த மருத்துவமனையில ஊசி போடுறோம் அதே மருத்துவமனையில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி ஊசி போடணும். உங்க பிள்ளை என் பிள்ளை உங்க பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதோ அதே பள்ளிக்கூடத்தில் எம்எல்ஏ பிள்ளை எம்பி பிள்ளை படிக்கணும். இதுதான் சரிசமம், இதுதான் சமத்துவம். நீங்க கொஞ்சம் சிந்திங்க. நீங்களும் நானும் இந்த அரசு மருத்துவமனையில போய் ஊசி போடுறோம். நீங்களும் நானும் போடுற அரசு மருத்துவமனைக்கு ஐயா இசகி சுப்பையா வந்து ஊசி போடுவாரா? ஐயா ஆவுடையப்பன் ஐயா வந்து ஊசி போடுவாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஐயா ஆவுடையப்பனுடைய மகன் அண்ணன் பிரபாகரன் வந்து நீங்களும் நானும் ஊசி போடக்கூடிய ஆஸ்பத்திரி வந்து ஊசி போடுவாரா? மருத்துவம் பார்ப்பாரா? அவர் என்ன செய்வாரு? இருக்கிறதுல காஸ்ட்லியான ஆஸ்பத்திரி இருக்கிறதுல இங்க நெல்லையில எந்த மருத்துவமனை விலை உயர்ந்த மருத்துவமனையோ அந்த மருத்துவமனையில போய் தான் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பியும் அரசியல்வாதியும் மாவட்ட செயலாளரும் போய் மருத்துவம் பார்ப்பார்கள். நீங்கள் நான் போய் பார்க்க முடியுமா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் பில்லு வரும். நீங்கள் நான் கட்ட முடியுமா? நாம என்ன செய்வோம்? பக்கத்தவர்கள், விதியற்றவர்கள், வேற வழி இல்லை, இந்த நாட்டில் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம இந்த அளவிற்கு கஷ்டப்படுவதற்கான காரணம் அம்மா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. அம்மா இங்க நீங்க பாருங்க, குடிக்கிற குடிநீர் சரியா இருக்காது, குடிக்கிற குடிநீர் தரமா இருக்காது, சரியா இருக்காது. இங்க இருக்க சாக்கடையை பாருங்க, இது எத்தனை நாளைக்கு முன்னாடி சுத்தம் செய்யப்படுது பாருங்க. இந்த தொட்டியை திறந்து பாருங்க, இந்த தொட்டிக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு போய் பாருங்க. உள்ளுக்குள்ள நீங்க வெளியில தண்ணி குடிச்சு போறீங்களா? ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பையனை உள்ள இறக்கி விட்டு, யாராவது இறக்கி விட்டு, யாரா கொஞ்சம் வயசு பையில சின்ன பையில இறக்கி விட்டு, ஏதாவது உள்ளுக்குள்ள இருந்து அந்த வாயு இது வந்துடாம உள்ள இறக்கி விட்டு எடுத்து பாருங்கம்மா. உள்ளுக்குள்ள எந்த அளவிற்கு கசடு இருக்குன்னு எடுத்து பாருங்க. அப்ப இதெல்லாம் யாருங்கம்மா மாத்தோம்? யாருங்கம்மா சரி செய்யணும்? நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் ஏமா இதை சரி செய்யணும். நாம ஏன் ஓட்டு போடுறோம்? பொழுதுவாம ஓட்டு போடுறோமா? உங்கள ஒருத்தர் என்ன ஒருத்தர் நம்ம எல்லாரும் தேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எதுக்காக? நீங்கள நானு சாக்கடை போடுறது என்ன வேலை? தண்ணி தொட்டில என்ன வேலை? இருக்கிற தெருவுக்கு என்ன வேலை? சாலையில என்ன வேலை? கல்வி என்ன வேலை? பள்ளிக்கூடம் இருக்கா? கட்டணம் சரியா இருக்கா? மருத்துவமனை சரியா இருக்கா? டாக்டர் சரியா வர்றாங்களா? இதெல்லாம் நீங்கள் நானும் பார்க்க முடியாதுமா. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஜனநாயக நாட்டுல நாம எல்லா பேருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேர் தேர்தலை நிறுத்தி அதுல யாரு சரியான தலைவர்கள், யார் யார் நல்ல கொள்கையில வைக்கிறாங்க, அந்த நல்ல கொள்கையில யார் யார் செயல்படுத்துவாங்க, செயல்படுத்தக்கூடிய விதம் என்ன அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்து தேர்ந்தெடுத்து இவர் எம்எல்ஏக்கு சரியான நபர், இவர் எம்பிக்கு சரியான நபர், இந்த கட்சி முதலமைச்சரா இருக்கட்டும், இந்த கட்சி பிரதமரா இருக்கட்டும், இந்த கட்சி 5 வருஷம் நாட்டு ஆளட்டும்னு நம்ம ஒப்படைக்கிறோம். ஆனால் அவர்கள் யாராவது அதை சரியா செய்யறாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை நம்மளுடைய வரிப்பணத்துல நம்மளே ஒருத்தன் ஆளட்டும்னு சொல்லி ஜனநாயக முறையில ஓட்ட போட்டு தேர்ந்தெடுக்க சொன்னா நாம என்ன செய்யறோம்? ஓட்டுக்கு பணத்தை வாங்குறோம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோமா, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், பாலிய வன்கொடுமை, கஞ்சா, சாராயம் எல்லாத்தையும் விற்கிறது செய்யறது இந்த கொடுமையாளர்கள் காரணம். எம்எல்ஏவும் எம்பியும் விஓ, ஆர்ஐ, தாசில்தார், போலீஸ், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லங்கம்மா, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த போலீஸ்காரர் லஞ்சத்தை வாங்கிட்டு கஞ்சா விற்க விட்டாருங்க. நான் அந்த ஊர்ல போலீஸ்காரர் அரசியல்வாதி லஞ்சம் வாங்கிட்டு சாராய கடையை விட்டாருங்க. அதுவல்ல
இங்க நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் காரணம் எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சர்களோ மட்டும் கிடையாது. அவர்களை தேர்ந்தெடுத்த நம்ம தான் காரணம். நாம தான் அவங்களை தேர்ந்தெடுத்தோம். தவறானவர்கள் என்று தெரிஞ்சு 5 வருஷம் அவர்கிட்ட ஆட்சியை கொடுக்கிறோம். அவர் மீண்டும் மீண்டும் சாராயத்தை வைக்கிறாரு, மீண்டும் மீண்டும் கஞ்சா வைக்கிறாரு, மீண்டும் மீண்டும் லஞ்சம், ஊழல், பாலியல் வன்கொடுமை எல்லாம் செஞ்சு முடிக்கிறார். செஞ்சு முடிக்கையில நம்மளுக்கு நல்லா தெரியுது 5 வருஷம் இசைக்கு செஞ்ச கொடுமை என்ன நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது? மனசாட்சி என்னன்னு சொல்லுங்க. 5 வருஷம் நாம அண்ணே அண்ணே ஒரே நிமிஷம். ஒரு நபர் இருக்காரு, அவர் எம்எல்ஏ. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, நீங்க அண்ணன் வந்து கேள்வி கேளுங்க. நீங்க கீழே பேசுறீங்க, நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா? வாய்ப்புங்கிறது நீங்க கேள்விக்கான பதில். நான் என்ன சொல்றேன், ஆட்சி எப்ப அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற தேர்தல் நான் கேட்கிறேன். சொல்லுங்க. பேச வேண்டாம், செய்யாதன்னு பேசக்கூடாது. அவர் செஞ்சது நாச்சு மட்டுமா கீழே இறங்கி நான் சொல்றேன். எங்க ஊர்ல செஞ்சது நாங்க அண்ணே நீங்க மேடையை போட்டு பேசினா நல்லா இருக்கும். நீங்க உங்க ஊர்ல மேடையை போட்டு பேசுங்க. நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, ஓயில பேசிட்டு கூடாது. ஏய் ஐயா, எனக்கு தேர்தல் அண்ணே இன்னைக்கு நமக்கு அனுமதி இருக்கா இல்லையா? காவல்துறைக்கு போன் பண்ணுங்க. நான் இந்த ஊர்ல பேசுவேன். காவல்துறை வர சொல்லு, நான் பேசுறேன். காவல்துறை வர சொல்லு, நான் பேசுறேன். எசகே சுப்பையா என்ன பேசுறா நீங்க? நான் பேசுறேன், நீ பேசு. நீ மேடையை போடு, இதே இடத்துல மேடையை போட்டு பேசு. இதே இடத்துல நீ மேடையை போடு, நான் பேசு. அண்ணே நீ காவல்துறைக்கு போன் பண்ணு. நீ காவல்துறை போன் பண்ணி டூட்டி எடுத்து நான் போன் பண்றேன். காவல்துறை காடி காவல்துறை வரட்டு, நான் பேசுறேன். இசகே சுப்பையா என்ன கொடுமை நான் பேசுறீங்க? இந்த பேசு, நான் பேசுறேன். நீங்க நீங்க பேசுங்க. ஒரு மைக் செட் கட்டுங்க. இசகே சுப்பையா செஞ்ச நல்லது நீங்க சொல்லுங்க. இந்த சாக்கடை போய் பாருங்க, இந்த தெருவுக்கு போய் பாருங்க, இங்க இருக்க ரோடு, இங்க வர ரோட போய் பாருங்க. நீங்க நான் வீடு விட கேட்கறது என் நோக்கம். இங்க இருங்க, என்ன சொல்றீங்க? வீடு விட கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. தேர்தல் ஆணையம் மைக்ல பேசுறது இங்க இருங்க. தேர்தல் ஆணையத்துல நான் அனுமதி வாங்கியிருக்கேன். நான் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர். நான் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கியிருக்கேன். நான் பேசுறேன். இசைக்கு சுப்பையா பேசக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. அப்புறம் அண்ணே அண்ணாச்சி நீங்க தம்பி இந்த தேர்தல் கூட நம்ம கூட தெரிவாங்கல்ல, அவங்களுடைய போன் நம்பருங்க. ஐயா ஐயா உங்களுக்கு காவல்துறை போன் பண்ணுவாங்கல்ல, அவங்க நம்பர். நீங்க தான் இந்த சீமான ஐயா, நீங்க சீமான பேசுங்க, பிரபாகர பேசுங்க, யார வேணாலும் பேசுங்க, என்ன பேசுங்க, நான் ஏத்துக்கிறேன். மேடையை போட்டு பேசுங்க. நீங்க யாருக்கு ஐயா ஐயா இங்க என்ன பாருங்க. ஐயா பேராசிரியர் நீங்க வாங்க. நீங்க வாங்க, அந்த இடத்துல பேசிட்டு பாரு. பிரச்சாரமே கெட்டாலும் பரவாயில்ல. இந்த ஊர்ல இசகி சுப்பையா என்னென்ன அநியாயம் பண்ணாரு நான் பேசுறேன், என்னென்ன கொடுமை பண்ணாரு நான் பேசுறேன். இசகி சுப்பையா 10வது படிச்சது எந்த ஊரு, 12வது படிச்சது எந்த ஊரு, காலேஜ் படிச்சது எந்த ஊரு, வாழ்றது எந்த ஊரு? இந்த தொகுதியில வாழ்றது, இந்த தொகுதியில இருக்கணும், இந்த தொகுதியில அங்க இருக்கணும். நீ பேசுற, நீ போலீஸ்க்கு போன் பண்றா. போலீஸ் என்ன அடிமையா? ஜனநாயக நாடுங்க. நான் பேசுறேன். நான் யாராவது வந்து வேற ஏதாவது கெட்ட வார்த்தையில பேசுறேன் நீங்க சொல்லலாம். ஜனநாயக நாடு ஐயா. நாம படுற கொடுமை எல்லாம் காரணம் இவங்க ஐயா. சாராய விற்கிறது யாருக்கு ஐயா? சாராய விற்கிறது யாரு? இசைக்கு சுப்பையா ஆள்தானிக்கிற 10 வருஷம் யாருங்க ஆண்டா? இப்ப 5 வருஷம் திமுக. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆண்டது யாரு? அதிமுகவே இல்லையா? அதிமுக சாராய நடந்துச்சா இல்லையா? அதிமுக அப்படி கஞ்சா வித்தாயா இல்லையா? அதிமுக அப்படி பாலியல் வன்கொடுமை நடந்துச்சா இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டது யாரு? தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு கொண்டது யாரு? சொல்லுங்க. தூத்துக்குடியில தமிழர்கள் சுட்டு கொண்டது யாரியா? வரலாற்றுக்கார கம்பெனியா? ஸ்டெர்லைட் வரலாற்றுக்கார கம்பெனி சுட்டவர் ரெட்டலக்காரியா? கொலை செஞ்சவர் ரெட்டலக்காரியா? உண்டா இல்லையா? சொல்லுங்க. உண்டா இல்லையா? ஐயா நான் இந்த ஐயா நம்ம கட்சிக்கார யாரும் போய் பேசாத. இந்த ஊர்ல இருந்து நான் புறமா போனாலும் பரவாயில்ல. இந்த ஊர்ல இருந்து நான் புறமா போனாலும் பரவாயில்ல. இந்த ஊர்ல இருந்து புறமா போனாலும் எதுவும் கவலைப்பட மாட்டேன். இந்த ஊர் இருந்து ஸ்டெர்லைட் ஆலையில தமிழர்களை சுட்டு கொண்டது அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு. தூத்துக்குடி எவ்வளவு தூரத்துல இருக்கு? தூத்துக்குடி எவ்வளவு தூரத்துல இருக்கு? இவர் ஓட்டு கேட்கிறாருல, இவர் மனசாட்சி சொல்லுங்க. இவங்க சாமி என்கிட்ட பேசுறாங்களே, இவங்க கோலையத்தை சொட்டு சொல்லுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்துறது யாரு? கொலை பண்ணது யாரு? தப்பு செய்யறவங்க பூராமே இவங்க. தப்பு செஞ்சுட்டு காசு கிடைக்கிறதுக்காக பிரிச்சு கொடுக்கிற காசுல, எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் கொடுக்கிற காசுல பிரிச்சு கொடுக்கும்போது தனக்கு தான் பாக்கெட் காசு கிடைக்கிறதுக்காக இந்த மக்களை ஏமாத்தி இவங்க நம்ம அடிமையாக்கி வச்சிருக்காங்க. நீங்க அதை தெரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒருத்தர் தவறு செய்யறாரு தெரிஞ்சு அவனுக்கு துணையா நிக்கிறது. உலகத்திலே மிகப்பெரிய தவறு கொலை செஞ்ச கூட நிக்கிறது, கொலை செஞ்ச வேடிக்கை பார்க்கிறது, கொள்ளையடிச்ச கூட நிக்கிறது, கொள்ளையடிக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்கிறது. இவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா? இவங்களுக்கு ஐயா இசைக்கு சுப்பையா மேல பாசமா? ஒண்ணும் கிடையாது. இவர் நம்ம மேல அப்படி வீரியமா காட்டினா அவருக்கு துட்டு அதிகமா கிடைக்கும். நான் காசுக்கான இல்லைங்க. உங்க துண்டருக்கு எடுத்து பாருங்க. நான் கொடுத்துருக்க துண்டருக்கு எடுத்து பாருங்க. நான் ஆண்மகன். நான் ஆம்பளை 300 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு வந்து இசைக்கு சுப்பையா பேசுறேன். எவனாவது ஒருத்தர் சொடக்கு போட்டு சொல்றேன். ஒருத்தர் வந்து பேச சொல்றேன்.
ஒருத்த வந்து பேச சொல்றீங்க. நான் சொல்றேன், சாராய கடை நடத்துவது இந்த அதிமுக அரசு, சாராய கடை நடத்துவது இந்த அதிமுக அரசு, இங்க துப்பாக்கி சூடு நடத்த கொண்டது இந்த அதிமுக அரசு, இங்க இருக்கக்கூடிய கஞ்சா கடையில போல பார்த்தது இந்த அதிமுக அரசு. எப்ப 10 வருஷம், இப்ப 5 வருஷம் திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இவர்கள் 2 பேருமே மாற்று கிடையாது. அவங்க 2 பேருமே கூட்டு. நீ 5 வருஷம் ஆண்டுக, நீ 5 வருஷம் ஆண்டுக, அவங்களுக்குள்ள கூட்டு. இவர்கள் மாற மாட்டார்கள், திருந்த மாட்டார்கள். மாறாக நம்ம ஏமாற்றுவார்கள். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு கஷ்டப்பட்டு கிடக்கிறது அது காரணம் நம்மதாங்க. எசகி சுப்பையா இந்த ஊருங்கிறாரு. எசகி சுப்பையா இங்க எத்தனை தடவை இந்த ஊருக்கு வந்திருப்பாரு? ஜெயிச்சதுக்கு அப்புறம் எத்தனை தடவை வந்திருக்காரு? ஐயா எசகி சுப்பையா இந்த ஊருக்கு செய்த சேவை என்ன? ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கா? இந்த ஊருக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கா? சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கொடுக்குறாங்க? பீடி சுத்துறீங்க, பீடி சுத்துற அரசாங்க வேலையா? இந்த ஊர்ல வாழை மரம் இவ்வளவு இருக்குல்ல, நெல் இவ்வளவு இருக்குல்ல, சரியான தண்ணி, முறையான தண்ணி வருதா? இந்த வாழையை வச்சு இங்க தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியாதா? இந்த நெல்லை வச்சு இங்க இருக்க தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியாதா? நெல்லு கூட போய் பாருங்கம்மா. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா நெல்லு கூடனையும் போய் பாருங்க. நெல்லு கூட எங்கேயாவது சரியா இருக்கான்னு போய் பாருங்க. அம்மா 100 மூட்டை அடிக்க முடியும், 100 மூட்டை 500 மூட்டை அடிச்சு வைக்க முடியும். அந்த நெல் கூடம்னா வெளியில 1000 10,000 கணக்கு மூட்டை, பாதியில காவல்துறை 10% கூட அடிக்க வைக்க முடியலமா. இவங்க கட்டியிருக்கக்கூடிய இந்த நெல் குடோன்கள் போய் பாருங்க. நெல் கூட வெளியில கிடக்கு, தார்பாயை போட்டு முடிய வச்சிருக்கான். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவர்கள் செய்த கொடுமையினுடைய வெளிப்பாடு தாங்க. நாங்க இப்படி ரோடோட திருறோம். இப்படி செஞ்ச கொடுமை தான். நாங்க இன்னும் படிக்காதவனா பரதேசி பயல்களோ காசுக்காகவோ பணத்துக்காகவோ லஞ்சத்துக்காக இருந்து கத்தலாமா? 5 வருஷமா அம்மா 15 வருஷம். ஒரு மனுஷனுடைய ஆயுள்ல 15 வருஷம் எவ்வளவு முக்கியமான தெரியுமா? அதுல இளமையான பருவம், கல்லூரியில படிச்ச பருவம், வேலை பார்க்க வேண்டிய பருவம், கல்லூரி கல்யாணம் பண்ற பருவம், வாழ வேண்டிய வயசு விட்டுட்டு ரோடோட கத்துறதுமா எங்களுக்கு தெரியாதாங்கம்மா? எங்கிட்ட கோடிக்கணக்கில் பேர பேசுறாங்க. அதிமுக காரங்க, திமுக காரங்க கோடிக்கணக்கில் பேர பேசுறாங்கம்மா. எதுக்காக? நீ நல்ல பையன், ஆனா இருக்கிற இடம் கட்சி தெரியலாத கட்சி, பொழைக்க தெரியாத கட்சி வந்துரு. நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சி இல்லையா? நான் இருக்கிற இடம் சரியில்லையா? பொழைக்க தெரியாம இருக்கணும். 5 கோடி 10 கோடி தர என் கட்சி வரேன்னு கூப்பிடுறேன். புரியுதுங்களா? நாங்க போக தெரியாதவங்க இல்ல, முன்னாடி கத்துறோம்ல, போக தெரியாதவங்க. இப்ப அவர் மேலோட பயந்து போயிடும் நினைச்சீங்களா? வாயில வாக்கி அடிச்ச முடிஞ்சு வந்திருக்க அரசியலுக்கு. எந்த இடத்துல என்னைய பேசக்கூடாது சொல்றோம், அந்த இடத்துல விடிய விடிய உட்காந்து பேசு. திமிருக்குனே இருக்கிறவங்க, திமிருக்குனே இருப்போம். உண்மையோட நிக்கிறோம், திமிரோட நிக்கிறோம், நேர்மையா நிக்கிறோம், தெனாவட்டா நிக்கிறோம். இருக்கத்தையும் செய்யும். உண்மையானவருக்கு நேரானவருக்கு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நெஞ்சு வடைக்க தொண்டை புடைக்க கத்தி பேசுறவங்களும் எடப்பாடி பழனிசாமி செய்த நன்மை என்ன? ஐயா இசக்கி சுப்பையா செஞ்ச நன்மை என்ன? இந்த தெருவில் ஐயா இசக்கி சுப்பையா வந்து குடியிருந்துருவாரா? இந்த குழாயில தண்ணி குடிச்சு அந்த மனுஷன் குடிச்சானா? இந்த அரசியலை பற்றி நான் போயிரு, அது பாதி மீசி எடுத்துட்டு போயிரு. இந்த குழாயில வரட்டும், இந்த குழாயில ஒரு சிம்பிள தண்ணி குடிக்க நான் குடிக்க. இந்த குழாயில அவர் குடிப்பாராங்கம்மா? மனசாட்சி வேணுங்கம்மா. நாம பண்ற கஷ்டத்துக்கு கூட காரணம் இவங்க இல்லையம்மா. நம்ம வரிப்படுத்த கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்திருக்காங்கம்மா. ஏதுக்குமா இசக்கி சுப்பாய்க்கு இவ்வளவு காசு? அவருக்கு ஏது இவ்வளவு காசு? அம்மா அவர் இந்த ஊர்ல படிக்கவும் பிறக்கவும் வளரும். பொய்யா சொல்றாமா? அவருடைய அபிடேவிட் எடுத்து பாருங்கம்மா. தேர்தல் ஆணையத்தில் அவர் ஒரு அபிடேவிட் கொடுத்திருக்காருமா. 10வது சென்னையில படிச்சாருமா. சென்னையில நந்தனத்துல 10வது அங்கே 12வது அங்கே மாமல்லத்துல 12வது கோடம்பாக்கத்துக்கு பக்கத்தில் மாமல்லம் சொல்லுவோம். அங்கே 12வது கல்லூரி அங்கேயே நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல யூஜி. அதுக்கப்புறம் அங்கேயே இதுல வந்து எம்எல், அங்கேயே பிஹெச்டி. இது பூரா சொல்லியிருக்காரு அபிடேவிட். அது உண்மையிலே படிச்சாரா படிக்கல எனக்கு தெரியாது ஒண்ணு பொய்யாவும் சொல்ல மாட்டேன். ஆனா படிச்சவங்க அபிடேவிட் போட்டிருக்காரு. எங்க? 10வது வெளியூர்லயே படிச்சாரு, சென்னையிலேயே. 12வது அங்கேயே படிச்சாரு, காலேஜ் அங்கேயே படிச்சாரு. எல்லா வகையான காலேஜையும் படிச்சு முடிச்சவருக்கு இந்த ஊரோட கஷ்டம் என்னமா தெரியுமா? தெரியாது. குற்றாலத்தில் குடியிருக்கிறாருமா. இந்த ஊர்ல எங்கேயாவது வீடு வாசல் இருக்காங்கம்மா? குற்றாலத்தில் குடியிருக்கிறாரு. அம்மா அவர் ஜமீன்தார் மாதிரி வருவாரு, ஜமீன்தார் மாதிரி போவாருங்கம்மா. அவருக்கு ஏதுக்குமா இவ்வளவு சொத்து சொல்லுவோம்? ஏதுக்குமா இவ்வளவு காசு? 2011 அவர் தேர்தலை போட்டியிடும் போது அவர் 6 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காருமா. இன்னைக்கு 760 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காருமா. 6 கோடி எங்க இருக்கு? 760 கோடி எங்க இருக்கு? அபிடேவிட் எடுத்து பாருங்க. இந்த சொத்துக்களை யார் மூலமா வந்துச்சு? சிமெண்ட் ரோடு போடுறது, அதுல கொள்ளையடிக்கிறது. தார் ரோடு போடுறது, அதுல கொள்ளையடிக்கிறது. பள்ளிக்கூடம் கட்டுறது, அதுல கொள்ளையடிக்கிறது. பஸ் ஸ்டாப் கட்டுறது, அதுல கொள்ளையடிக்கிறது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி கொடுத்து சொத்தா சேர்த்துட்டு இசக்கி சுப்பையா வாழ்க, இசக்கி சுப்பையா வாழ்க, இசக்கி சுப்பையா வீட்டம்மா வாழ்க, இசக்கி சுப்பையா மயம் வாழ்க, இசக்கி சுப்பையா பேரே வாழ்க. நம்மளாம் தெருவில் சாக இருக்க அப்புறம் தான் இந்த கஞ்சாகருடைய பேரடா வாழ வந்தோம், நாங்கள் சாக வந்தோன்ற மாதிரி. இவர் மட்டும்தான் சொத்து சேர்க்கணும், இவர் மட்டும் சம்பாதிக்கணும், இவர் மட்டும் வாழணும்னா ஆமா பிசினஸ் பண்றீங்கம்மா. நான் அதானி அம்பானி ஏதாவது குறை சொல்றோமா? இங்க இருக்கக்கூடிய சரவண ஓனர் ஏதாவது குறை சொல்றோம்? தொழில் பண்ணட்டும், பிசினஸ் பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும். மக்களுடைய பிரதிநிதியா இருந்து, எம்எல்ஏவா இருந்து, எம்பியா இருந்து ஏமாத்தி சொத்து சேர்க்கிற மனுஷனுக்கு பேர் என்னங்கம்மா? அம்மா உண்மையிலே சொல்றேன், இசக்கி சுப்பையா நச்சு பாம்பு.
இந்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி கொண்டு தின்னு கொடுத்த பாம்பு. அந்த நச்சு பாம்புக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்க நல்லா இருந்து நீங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு பீடி சுத்துறீங்க, கூலி வேலைக்கு போறீங்க, நாய் போடாத பாடுபடுறீங்க. இதே மாதிரி உங்க அடுத்த தலைமுறையும் கஷ்டப்படும். இதே மாதிரி உங்க மயனை உட்காந்து பீடி சுத்துவேன், உங்க மகளை உட்காந்து பீடி சுத்தும், உங்க மயனை கட்டிக்கிற போற மருமகளை உட்காந்து பீடி சுத்தும். கடைசி பீடி சுத்திய சாகுனா மீண்டும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. இல்ல என் மயனை படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நல்லா படிக்கணும், என் ஊர்ல சொந்தமா தொழில் பண்ணணும். ஒரு நல்ல அரசு சார்பாக இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், பாலக்காயில சுத்து போடுற தொழிற்சாலை, நெல்லுல இருந்து உமி எடுக்கிற தொழிற்சாலை, எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, அவள் தயாரிக்கிற தொழிற்சாலை, இது மாதிரி இந்த மண் சார்ந்து கிராம பொருளாதாரம் சார்ந்து இங்க தொழிற்சாலைகள் வரணும். அதுல உங்க மயனை ஃபேன்ல போட்டு சட்டையை போட்டு டைய கட்டிட்டு போய் உட்கார்ந்து ஏசியில வேலை பார்க்க நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நாங்க திரும்ப சொல்றோம், 15 வருஷமா இது மாதிரி கத்தி 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 இந்த ஊர்ல தெரு தெருவா கத்திட்டோம். எங்களுக்கு எந்த வகையான பாவமும் இல்லை. இந்த மண்ணுல பிறந்ததுக்காக படிச்ச படிப்பு பார்த்த வேலை குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு 15 வருஷமா ரோடா தெரு தெருவா கத்தி முடிச்சிட்டோம். ஏன்? பிறவி பலன். பணம் இருந்தா அள்ளி கொடுக்கணும், படிச்சிருந்தா சொல்லி கொடுக்கணும். நாங்க படிச்சிருக்கோம், சொல்லி கொடுத்துட்டோம். திருந்தாலும் உங்க கையில இருக்கு. ஒவ்வொருத்தரும் துண்டை போட்டு வந்துட்டே இருப்பாங்க. திமுக துண்டு, அதிமுக துண்டு, காங்கிரஸ் துண்டு, பிஜேபி துண்டை போட்டு வந்துட்டே இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு தோல்ல போடுற துண்டை ஓட்டு போட்டு முடிச்ச உடனே உங்க தலையில முக்காடா போட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்க உங்க பிள்ளைய நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவத்துக்குலாம் ஒரு தீர்வை ஏற்படுத்துங்க. நம்ம அப்பனும் ஆத்தாலும் தாத்தாலும் பார்த்தாலும் தெரியாம ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு கை சின்னதுக்கு தாமரசனுக்கு மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு நான் சொன்னேன். அண்ணா நன்றி, நான் மஞ்சள் சட்டை அண்ணா உங்களுக்கு நன்றி. எங்கிட்ட நீங்க என்னாச்சும் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி கூட்டிட்டு போனீங்க, நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு. நாங்கள் சந்தையில தடுக்க தானே பார்க்குறோம், அமைதியா போக தானே பார்க்குறோம். எங்களை அமைதியா பேச விட நாங்கள் வந்து 10 ரூபாய்க்கு பேசிட்டு போயிடுவோம். எங்களை மாப்பிடுக்கும் போதே கொதிச்சு போயிடுறோம். நாங்க யாருங்க? எங்களுக்கு என்னம்மா கடமை இருக்கு? படிச்சு விட்டதுமா, பிறந்துட்டதுமா, தெரியுதுங்கம்மா விஷயம். அம்மா நான் ஒன்று சொல்றீங்கம்மா, அம்மா நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம செய்யற பாவத்தையும் புண்ணியத்தையும் நம்ம அனுபவிக்கணுமா. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கட்சியில சேர்ந்துட்டோம், படிச்சுட்டோம். தேசிய தலைவர் பிரபாகரனை படிச்சுட்டோம். ஆகவே வேற வழி இல்லாம இந்த நாட்டில் நடக்கிற லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, கஞ்சா, சாராயம் இதுக்கு இடையில இதுக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு கற்பிக்கிற போதிக்கிறோம். நாங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவோம், அமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. அப்படியெல்லாம் நினைச்சா நான் நீங்க எவ்வளவு தூரம் பேசுறேன். இதே மாதிரி பேச்சு தலைமையோட அதிமுக போய் பேசுனா எனக்கு நல்லா காசு கொடுப்பாங்கம்மா. நான் ஈஸியா எம்எல்ஏ ஆயிட்டு போயிருமா. அதிமுக திமுக போனா எனக்கு தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க, கொண்டாடி தீர்த்துருவாங்க. கோடிக்கணக்கில் காசு கொடுக்குறேன், லட்சக்கணக்கில் கார் வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிடுறாங்கம்மா. நான் இந்த வண்டியில காலையில ஏறினா சாயங்காலம் வரையும் இங்க இருக்கு. இந்த ஊருக்கு வரையில என் ஊர்ல இருந்து இங்க இந்த ஊருக்கு வரும்போது நான் இருந்த உடம்பு கலரு எல்லாமே வேற. நீக்குறக்காரை மாதிரி ஆகிட்டாங்க இந்த ஊர் வெயில். நான் இது மாதிரி கத்துறேன். ஏன் தெரியுமாம்மா? சொகுசு வாழ்க்கை வாழ தெரியாமல் என்கிட்ட ஏசிக்காரருக்கு நல்லா படிச்சிருக்கேன், 9 டிகிரி படிச்சிருக்கேன், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்க, சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமா, சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். ஆனா நாங்க ஒரு தீர்வை ஏற்படுத்தணுன்ற ஒண்ணுக்காக தொடர்ச்சி அடிக்கிறோங்கம்மா. நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தை தீர்க்கிறக்கா. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் என்ன? தவறான தலைவர்களுக்கு, கை சின்னத்துக்கும் உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் தவறா காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு இந்த நாட்டை நாசப்படுத்திட்டாங்க. அந்த தவறுகளுக்கெல்லாம் தீர்வை ஏற்படுத்தணும். மீண்டும் ஒரு நல்லாட்சி மலர்னு சொல்லி உங்க முன்னோடியெல்லாம் வந்து நின்று பேசுறாங்கம்மா. நீங்க இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்கெல்லாம் தீர்வு ஏற்படுத்தணும். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம். எங்களுடைய விவசாய சின்னம் இதுதான் எங்களுடைய விவசாய சின்னம். இன்னைக்கு ஓட்டு போட போறீங்கல்ல, அந்த பெட்டியில 3ஆவது இடத்துல இருக்குதுமா. 3ஆவது இடத்துல இந்த விவசாய சின்னம் இருக்கும். மற்ற ரெட்டால கை சின்னம்லாம் படிச்சுன்னு தெரியும். எங்க சின்ன கொஞ்சம் படிச்சுன்னு தெரியாம டம்மியா இருக்கும், டல்லா இருக்கும். ஒரு தடவை இந்த சின்னத்தை தேடி பார்த்து இல்லாட்டி 3ஆவது பட்டம் 1 2 எண்ணி கூட 3ஆவது பட்டம் பார்த்து ஒரு அமுக்குமா. நான் தான் வேட்பாளர் போயிட்டு வர்றேன். நான் ஏதாவது உங்க ஊர்ல வந்து யாரையாவது கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாலோ அல்லது சன்ன ஓட்ட அன்னைங்கள்டையா வருத்தம் தெரிவிச்சுன்னு சொல்லுங்க. மன்னிப்புங்கிறது நான் தவறு செய்யல. இருந்தாலும் மனதளவில் அவங்களையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான். அவங்களும் நல்லா இருக்குன்னா அவங்க கட்சியோட நிற்கிறாங்க, அவங்க கொள்கையில் நிற்கிறாங்க, மாற்றுக்கிறதுல. ஆனால் தவறான கொள்கை, தவறான கட்சி, தவறான தலைவர்கள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். உண்மையிலே எங்க மேல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அண்ணன் இது மாதிரி மேடையை போடட்டும், எங்களுடைய தவறுகளை அவர் சுட்டி காட்டணும். நீங்க முடிவு செய்யுங்க. நான் சொன்ன பேச்சுக்கள், நான் எடுத்து வச்ச கருத்துக்கள், நான் சொன்ன கொள்கைகள், நான் சொன்ன தீர்வுகள். அண்ணனை எங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. எது சிறந்ததோ அதை முடிவெடுங்க. இங்க இருக்க எல்லா கட்சியும் ஒப்பிட்டு பாருங்க. நாம் தமிழர் கட்சி ஒப்பிட்டு பாருங்க. நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளோட சரியான கட்சி, சரியான கொள்கையை வச்சிருக்கு, சரியான தலைவரை வச்சிருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களையும் ஒப்பிட்டு பாருங்க. மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்களையும் எங்க கட்சியினுடைய என்னையும் ஒப்பிட்டு பாருங்க. மற்றவர்களோட நல்லா படிச்சிருக்காரு, நல்ல கருத்துக்களை முன்வைக்கிறாரு, இவருடைய கட்சி நல்ல கருத்துக்களையும் நல்ல திட்டங்களை முன்வைக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய சின்ன விவசாய தினத்துக்கு போட்டு போடுங்க. இவ்வளவு நேரம் நடந்த தவறுகளுக்கு, மன வருத்தத்துக்கு எல்லாத்தையும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். போயிட்டு வரேன். நன்றி. ஏன்னா அந்த ஊர் வந்து அமைதியா பேசிட்டு போனதுன்னு நினைச்சேன். நன்றி. எல்லாருக்குமே நன்றி. தாழ்மையான வணக்கங்கள். எல்லாருக்கும் தாழ்மையான வணக்கங்கள். நன்றி. அம்மா போயிட்டு வரேன். நன்றிங்கம்மா. போயிட்டு வரோம். யூடியூப் சேனல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே இருக்கு. அகராதின்னு ஒரு யூடியூப் சேனல். அகராதி வேற எப்படி பார்த்தீங்களா? அப்படிதான் அகராதியா இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அகராதின்னு ஒரு யூடியூப் சேனல், நாட்டாண்மைன்னு ஒரு யூடியூப் சேனல்,
ஃபேஸ்புக்கில் போனாலும் நாட்டாண்மை இருக்கும். அதுக்கப்புறம் ஆதி தமிழ்னு சொல்லிட்டு தம்பி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரியான இடங்களில் போய் எங்களை பின்தொடருங்க. அந்த காணொலியில எல்லாம் பாருங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் நிறைய கொள்கையில பேசியிருக்கோம். போயிட்டு வரங்கம்மா, நன்றி. சிரமத்துக்கு மன்னிக்கணும். போயிட்டு வரங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.